8 மணி நேரம் தான் கரெக்டுன்னு ஒரு வகுத்து வச்ச ஒரு விஷயம். கவர்மெண்ட் ஒரு பக்கம் 12 மணி நேரமா மாத்துது. ஆனா ஒர்க்கர்ஸ் அது 6 மணி நேரமா மாத்துன்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது 8 மணி நேரம்ன்றது வந்து கரெக்ட் அப்படின்றது வந்து கிடையாது. 8 மணி நேரம் எங்கேருந்து வருதுன்னா 14 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செய்தா 1800களில் வேலை செஞ்சு 19வது செஞ்சுரியில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒர்க்கர்ஸோடைய ஸ்ட்ரகிள் தான் குறைக்கணும்னு சொல்லிட்டு நடந்த ஸ்ட்ரகிள் தான் அது வந்து 8 மணி நேரமா வந்து சிகாகோல ஒரு பெரிய மாற்றம் வருது. அதையுமே அமல்படுத்தினது சோவியத் யூனியன் ஒர்க்கர்ஸ் கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் சோவியத் யூனியன்ல தான் அது கொண்டு வராங்க. ஸோ ஒரு இடதுசாரி அரசாங்கம் தான் அதை வந்து அமல்படுத்த தொடங்குது. பின்னாடி ஐயோ நம்மளும் குற்றம் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லா பிக் சோகால்ட் பிக் ரிச் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து அதை அமல்படுத்த தொடங்குறாங்க. ஸோ ஸ்ட்ரகிள் தான் வந்து அந்த வரையறையை முடிவு பண்றது. 8 மணி நேரம்ன்றது கரெக்ட் எல்லாம் கிடையாது. 8 மணி நேரம் அந்த காலகட்டத்தில் ஒரு பார்கெயின். 14 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் ஒரு பார்கெயின். அந்த பார்கெயின் யார் 2 பேருக்கும் நடக்கும்னா ஒரு சைடு சின்ன எண்ணிக்கையில பட் பொருளாதாரத்திலும் அரசியலையும் வலுவா இருக்கிற பெருமுதலாளிகளுக்கும், இன்னொரு சைடு பெரும் எண்ணிக்கையில எந்த விதமான அரசியல் அதிகாரமும் பொருளாதாரமும் இல்லாத உழைக்கும் மக்களுக்கும் நடக்கிற சண்டையில இழுபறியில யார் அதிகமா நிக்கிறாங்களோ அவங்க மத்தியில நடக்குது போராட்டங்கள். உழைக்கும் மக்கள் அதிகமா நடத்தினா வேலை நேரம் கம்மியாச்சு. இப்ப உழைக்கும் மக்களுடைய போராட்டங்கள் அதிகமான பின்னணியிலும் இவங்களுடைய அதிகாரம் இன்னும் அதிகமாக வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக RSS BJP போன்ற ரைட் விங் அரசாங்கங்கள் என்ன பண்றாங்கன்னா மக்களை திசை திருப்புற வேலையில வந்து தெளிவா ஈடுபட்டுட்டே இருக்காங்க. சோ உனக்கு பொருளாதார மேம்பாடு கிடக்கலையா, அதுக்கு பிரச்சனை அந்த மதக்கார இல்ல அந்த சாதிக்கார அப்படின்னு வந்து பிரிவினை உண்டாக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரிவினை உண்டாக்கும் பட்சத்துல அது டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஒர்க்கிங் கிளாஸ் ஸ்ட்ரகிள் வந்து மடைமாற்றம் படுது. அது வந்து ஜாதி சண்டையாக மாறுது, மத சண்டையாக மாறுது, கலவரங்கள் வெடிக்குது. மக்கள் மத்தியில யூனிட்டி இல்லாம அங்க பிரச்சனைகள் வந்து வேற்றுமை உருவாகும். இதை பெரும் பிசினஸ்மென்ஸ் வந்து சாதகமா ஏற்றுட்டு கோவிட் மாதிரியான காலமோ இல்ல இந்த மாதிரியான பிரிவினை இருக்கிற காலத்திலயோ வேலை நேரத்தை அதிகரிக்கிறது அவங்களோட டிமாண்டா இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நாராயணமூர்த்தி பேசுறாரு, சுப்பிரமணியன் பேசுறாரு. இது ஒட்டுமொத்த கேபிட்டலிஸ்ட் கிளாஸோடைய இன்ட்ரெஸ்டா வந்து பெருமுதலாளிகளோட இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஏன்னா இதுதான் ரைட் மொமெண்ட். எல்லாரும் அங்கங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம வந்து வேலை நேரத்தை அதிகமாக்கிடலாம். ஸோ இந்த பார்கெயின்ல ஒர்க்கர்ஸோடைய நிலைப்பாடு எப்பவுமே கம்மி பண்றதா தான் இருக்கும்.